ரொம்ப காமனாக ஒரு விஷயம் கன்சல்டேஷனில் என்கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, டாக்டர் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, இருமல் வருது, தும்பல் வருது, ஃபீவர் வருது, டக்குன்னு மழை வந்தால் ஃபீவர் உடனே வருது, அதனால நான் ஃப்ரூட்ஸ் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்னமோ ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால தான் அவனுக்கு ஃபீவர் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க ரொம்ப தப்பான விஷயம். குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால ஃபீவர்லாம் வர்றதில்லை. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் வருது. ஸோ ஃபீவர் டைமில் சளி இருக்க டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதாவது எப்படின்னா, டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே, அதாவது இப்போ இட்லி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட உடனே கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் ஆச்சும் இருக்கணும், ஒரு 1 hour ஆச்சும் கேப் இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கலாம். எஸ்பெஷலி டெய்லியும் பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம். ஃபீவர் டைமில் பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய ஆரஞ்சு கொடுக்கலாம், பொமோகிரானட் கொடுக்கலாம், பப்பாயா கொடுக்கலாம், கோவா கொடுக்கலாம். இந்த பழங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நைட் டைமில் குழந்தைங்களுக்கு பாலில் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அப்படின்ற அந்த மாதிரியான பவுடரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், மஞ்சள், அது கூட பனக்கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை எதையாச்சும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் ராத்திரியில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சளில் வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.